ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு ஃப்ரை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆனியன், 2 க்ரீன் சில்லி, ஒரு டொமேட்டோ. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி, ஆனியன் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கும், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடெல்லாம் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. தேங்க்யூ.